அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று லலிதா இன்று என்ன சமையல் செய்யவிருக்கிறேன் என்றால், இது சமையல்னு சொல்ல முடியாது. இது காய்கறி பச்சடி மாதிரி தமிழில் சொன்னால், ஆங்கிலத்தில் சாலட். இது ஃப்ரோசன் மிக்ஸ்ட் வெஜிடேபிள். ஓகே, இது ஃப்ரோசன் ஃப்ரூட்டு ஷாப்பிங்கெல்லாம் கிடைக்கும், மினி மார்க்கெட்டில் கிடைக்கும். இதில் க்ரீன் பீஸ் இருக்குது, அப்புறம் பட்டாணி, பச்சை பட்டாணி இருக்குது, சோளம் இருக்குது, கார்ன் இருக்குது, அப்புறம் இது கேரட்டு. இந்த மூணும் இந்த பேக்கெட்டில் ஃப்ரோசன் மிக்ஸ் வெஜிடேபிள்னு விற்கிறாங்க. ஓகே, ஃப்ரோசன் மிக்ஸ்டு வெஜிடேபிள். இது இன்றைக்கி நான் பயன்படுத்தி சாலட் ரெசிபி செய்ய போகிறேன். இதுக்கு பாவிக்கிறதுக்கு இது ஒன்று, இந்த சாலட் மிக்ஸ் வெஜிடேபிள் இது கலந்து செய்கிறதுக்கு வெள்ளரிக்காய் ஒன்று இருக்குது. இது பெல் பேப்பர், க்ரீன் பெல் பேப்பரு. அப்புறம் இதில் அந்த லோ ஃபேட் கிரேக் யோகர்ட். இது லோ ஃபேட் உள்ளது. இது நிறைய ஹை ப்ரோட்டீன்லாம் இருக்குது, ஹை கால்சியம், ஹை ப்ரோட்டீன், எல்லாம் கலந்துருக்குது. ஸோ இது உடம்புக்கு நல்லது. ஆனால் இது சவுட் டேஸ்டும் இருக்குது, ஸ்வீட்னஸும் இருக்குது. இது தயிர். ஓகே, யோகர்ட்டை இது மிக்ஸ் வெஜ் சாலட் செய்கிறதுக்கு இந்த பாருங்கள், எலுமிச்சம்பழம் ஒன்று வச்சுருக்கேன். ஏன்னா புளிப்பு குறைவாக இருக்குது. இந்த யோகர்ட்டில் புளிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால நான் ஒரு எலுமிச்சம்பழம் பழுத்தது இதை நான் பிழிஞ்சு விட போகிறேன். ஏன்னா புளிப்பு இருந்தால் தான் நல்லது. ஸோ இப்போ இது பெல் பேப்பர், இது வெள்ளரிக்காய், இது பச்சை மிளகாயும் சிவப்பு மிளகாயும். இது பேர்ட் ஐன்னுவாங்க, பேர்ட் ஐஸ்னுவாங்க. பேர்ட்னா பறவையோட கண்ணுங்கள்ல. இதோட பேர் சிவப்பு மிளகா பேர்ட் ஐஸ்னுவாங்க, பேர்ட் ஐ. ஓகே, ஒன்றுனால இது ரெண்டு சேர்த்தா 2 பேர்ட் ஐஸ், க்ரீன் அண்ட் ரெட்டு. இது இந்த ரெட் சில்லி பெருசு, இது உரப்பு குறைவு, இது உரப்பு கூட. இது சாலட் கீரை. இந்த பாருங்க, உப்பு. இதுக்கு அடுத்து செங்குவாங்